ஏன் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா நான் வழக்கேத்திட்டா, பரிகாரம் பண்ணிட்டா, எல்லாம் பண்ணிட்டா, அதுக்குண்டான தீர்வு எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. அது எனக்கு என்ன பண்றதே தெரியலன்னு சொல்றீங்களா? நான் சொல்ற ரகசியத்தை கண்டிப்பா கேளுங்க. இந்த யாகங்கள் மட்டும்தாங்க. இந்த யாகங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. இத நான் சொல்லுங்க. இதிகாச புராணங்களும் வேதங்களும் சொல்லுதுங்க. ராமர் தன் ஆட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி அஸ்வமேத யாகம் பண்ணி தான் அவர் ஆட்சியை தொடங்குறாருங்க. அதே மாதிரி சக்தி வாய்ந்த வேல்வேல் பிறந்தவ தான் தாய் மீனாட்சி. அதே மாதிரி வேள்வியில பிறந்ததான் திரௌபதி. யாகங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட வயசுக்கு நான் பல யாகங்களை நான் நடத்தி அவங்களுக்கு எந்த விஷயம் குறிப்பிட்டு செய்யறாங்களோ அதை பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கையில் சக்சஸா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம முதல் முறையா யூடியூப்ல உங்களுக்கு இருக்கவங்களும் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். உங்க வீட்டுல குடும்ப கஷ்டமா இருக்கட்டும், இல்ல கல்யாணம் ஆகல, இல்ல குழந்தை பிறக்கல, பில்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு தொல்லைனாலுமே சரிங்க, யாகத்தால் அதை வென்றிடலாம். நம்ம அப்பேற்பட்ட யாகத்தை நானே உங்களுக்கு நடத்தி கொடுக்க போறேன். சக்தி வாய்ந்த வேள்வி மட்டும் இல்லைங்க, சக்தி வாய்ந்த பிரசாதங்களும் உங்களுக்கு கொடுக்க போறோம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கணும், இந்த மாதிரி சக்தி வாய்ந்த யாகம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க தெரிஞ்சுப்போம். அடுத்தடுத்த பதிவுல பாத்தீங்கன்னா எந்தெந்த யாகங்கள் எந்தெந்த பிரச்சனை தீக்கும் அப்படின்ற பதிவுலாம் நாங்க அடிக்கடி போட்டு இருக்க போறோம். கண்டிப்பா நீங்க இங்க தொடர்பு கொண்டு உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் விலகி சந்தோஷமான வாழ்க்கை நீங்க வாழறதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.